கன்னிராசி நேயர்களின் வாழ்க்கையின் மறுபக்கம், அவர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரை. இந்த ஜனனத்தில் ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை பாடம் உண்டு. இந்த கன்னிராசியில் பிறப்பவர்கள் சாதாரண காரணத்திற்காக இந்த பிறவியை எடுக்கவில்லை. சில பொறுப்புகள் முழுமையாக நிறைவேறாமல் போயிருக்கலாம். சில நல்ல செயல்களை முடிக்க வேண்டிய காலம் கிடைக்காமல் போயிருக்கலாம். அந்த நிறைவேறாத வாழ்க்கை பயணத்தை முழுமையாக்குவதற்காகவே அவர்கள் ஜனனம் எடுத்திருப்பார்கள். இந்த ஜென்மத்தில் அவர்கள் பிறக்கும் வாய்ப்பும் கிடைத்திருக்கும். அதனால்தான் கன்னிராசியில் பிறந்த பலரின் வாழ்க்கையை கவனித்து பார்த்தால் சிறு வயதிலிருந்தே அவர்கள் மற்ற குழந்தைகளைப் போல சாதாரணமாக வாழ்ந்திருக்க மாட்டார்கள். வயதிற்கு மீறிய பொறுப்புகள் அவர்களின் தோளில் ஏறியிருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பொருளாதார சிரமம், பெற்றோரின் உடல்நல பிரச்சனை, உறவினர்களின் பொறுப்புகள் அல்லது வாழ்க்கையை மிக விரைவாக புரிந்து கொள்ள வேண்டிய சூழல் அவர்களுக்கு அமைந்திருக்கும். ஒரு ஆத்மா பல பிறவிகளை எடுப்பதற்கு காரணம் செல்வத்தை சேர்ப்பதற்காக அல்ல. ஒவ்வொரு பிறவியிலும் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாடத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளாத போது அதே அனுபவம் வேறு வடிவில் மீண்டும் வாழ்க்கையில் வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் மீண்டும் மீண்டும் வருவதற்கு காரணம் இதுதான். ஏமாற்றம், ஒரு நட்பில் ஏற்பட்ட பிரிவு, தொழிலில் ஏற்பட்ட இழப்பு அல்லது நம்பியவர்களால் ஏற்பட்ட மனவேதனை ஆகியவை வெறும் சம்பவங்கள் அல்ல. அந்த ஆத்மா கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்களாகவே கருதப்படுகிறது. முற்பிறவியில் நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் விட்டதன் பயன் இந்த பிறவிக்கு நீங்கள் மறுபிறப்பு எடுத்துள்ளதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. இந்த கன்னிராசி பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் 6வது ராசியாக வருதுங்க. கன்னி என்பதே பரிசுத்தத்திற்கு அடையாளம். கலப்படம் இல்லாதது, தன்னிலிருந்து எதையும் பிரித்து காட்டும் இயல்பு கொண்டதாகவே விளங்குதுங்க. உத்திரம் 2, 3, 4 ஆகிய பாதங்கள், அஸ்தம் 4ஆம் பாதம், சித்திரை முதல் 2 மாதங்கள் ஆகியவற்றில் பிறந்தவர்கள் இந்த ராசியைச் சேர்ந்தவர்களாகவே இருக்கின்றன. கலப்படம் இல்லாதது என்பதனால இந்த ராசிக்காரர்களாகிய நீங்கள் தங்கள் உடம்பை கவனமாக காத்துப்பீங்க. அதனால் நீங்கள் அடிக்கடி நோய் வந்துலாம் படுக்க மாட்டீங்க. ஓரளவுக்கு தங்களுக்குடைய உடலின் தன்மையை அறிந்து அதற்கேற்றபடி நீங்கள் சுதாரிச்சுப்பீங்க. பிறரை பற்றி எண்ணுவதை விட தங்களை பற்றி தாங்களே அறிந்து கொள்ள முயலும் இயல்பு கொண்டவர்கள் நீங்கள். தன்னைத்தானே சுய பரிசீலனை செய்து கொள்வீங்க. நம்மளால் இதுதான் சாதிக்க முடியும் என்பதை முன்கூட்டியே அமர்ந்து யோசித்து செயலில் இறங்குவதால் அதிக தோல்வியை நீங்கள் காண மாட்டீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னாலே அதில் உங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பாதையில் போனால் இதை தான் போய் சென்றடைவோம், இப்படி போனால் இந்த பயன் கிடைக்கும், இதில் போனோன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக முன்கூட்டியே அலசி ஆராய்ஞ்சு முடிவு எடுத்துருவீங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும். அந்த தொலைநோக்கு பார்வை தாங்க உங்களுடைய மிகப்பெரிய சக்தியாகவே கருதப்படுது. உங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் ஆரோக்கியத்தையும் கடன் தொல்லையையும் குறிக்குதுங்க. மேஷத்தில் இருந்து இது 6வது ராசியாக அமைவதால் இந்த கன்னிராசிக்காரர்கள் தங்களின் உடல் ஆரோக்கியத்தில் இயற்கையாகவே கவனம் செலுத்துவீங்க. சிறிதளவு கடன் இருந்தாலும் அதை அடைக்கும் வரை பெரிய பாரமாகவே நீங்கள் எண்ணுவீங்க. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிறர் நம்மளை கேள்வி கேட்டக்கூடாது, அடுத்தவங்க கேள்விக்கு நம்ம கை கட்டி பதில் சொல்லிடவே கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்பவும் தீர்க்கமாக இருப்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையைப் போலவே உணவு பழக்கத்திலும் சில வரைமுறைகளை கடைபிடிப்பீங்க. இன்னது தான் பிடிக்கும் என்று சொல்ல மாட்டீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பசிக்காக மட்டுமே சாப்பிடுவீங்க, ருசிக்காக அல்ல. பசி தீந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. புதன் ஆட்சிக்காரகன் என்பதனால பலவித உணவுகளையும் வாய்க்கு ருசியாக இருந்தால் அளவுடன் சாப்பிடுவீங்க. எந்த காரியத்தையும் சிந்தித்து பார்த்து செய்யும் இயல்பு இயற்கையாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அறிவில் சிறந்தவர்களாகவும் இருப்பீங்க. கன்னி என்பதன் பொருள் அப்பழுக்கற்ற பரிசுத்தமான என்ற பொருள்படுவதால் உங்களின் செயல் சிந்தனை பிற ராசி நேயர்களை விட புதுமையாகவே இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறரிடம் கைகட்டி வேலை செய்வது, பிறரிடம் ஊழியம் செய்வதை விரும்ப மாட்டீங்க. சொந்த தொழிலேயே மிகவும் பிரகாசிப்பீங்க. சமூகத்துக்கு பயன்படும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி விற்பீங்க. தனிப்பட்ட முறையில் உங்களோட நெருங்கி பேசி பழகினாங்கன்னா உங்களுக்குள் இருக்கும் வேதாந்த மனப்பான்மை வெளிப்படுங்க. வாழ்க்கையில் குறிக்கோளையும் தங்களின் செயலையும் ஒன்றுக்கொன்று இணைத்து அபார வெற்றி பெறுவீங்க. நீங்கள் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் லாபமா நஷ்டமா என்று சீர்தூக்கி பார்த்து எதையும் முடிவு பண்ணிடுவீங்க. இறைவன் உங்களுக்கு அளித்துள்ள பகுத்தறிவை பூர்ணமாக உபயோகிப்பீங்க. இந்த கன்னிராசியில் பிறந்த நீங்கள் பிறரை பற்றி யாராவது குறை சொன்னாலும் அவர்கள் தங்களை கூறு போட்டு பார்த்து அத்தனை குறைகள் தங்களிடமும் இருக்கின்றனவா என்று தன்னைத்தானே சுய பரிசீலனை செய்து கொள்வீங்க.
நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் முன்னெச்சரிக்கையுடன் செய்வீங்க. பதறாமலும் சிதறாமலும் சிந்தித்து பார்த்தே தொடங்குவீங்க. இந்த மனப்பான்மை உங்களிடம் இயல்பாகவே இருப்பதால தான் அதிக தோல்வியை நீங்கள் சந்திக்க மாட்டீங்க. நீங்கள் எதை விரும்பினாலும் எப்பாடுபட்டாவது அதை அடைஞ்சிடுவீங்க. துடிப்பும் வேகமும் அதை அடைவதற்கு வேண்டிய செயலாக்க திறனும் உங்களிடத்தில் அதிகமாக காணப்படும். நல்ல உழைப்பாளிகள். உழைப்பிற்கேற்ற பலனையும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. பலன் இல்லாத உழைப்பை புகழுக்காகவோ சகாயத்துக்காகவோ எந்த ஒரு நேரத்திலும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. இந்த எண்ணம் உங்களிடம் மேலோங்கி இருப்பதால தான் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணைவியாருக்கு மதிப்பு கொடுப்பவராகவே இருப்பீங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை பிற்பகுதியில் அவ்வளவு திருப்திகரமாக அமையாதுங்க. மனசு சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுக்கு இயல்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு அது பெஸ்ட்டு, அதுக்கு இது பெஸ்ட்டுன்ற எண்ணமே உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். பழமொழியோடு சொல்லணும்னா அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் செயல்படுவீங்க. இந்த போக்கை நீங்கள் மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் இன்னும் முன்னேறலாம். உங்கள் கன்னிராசிக்கு புதன் சொந்த வீட்டுக்காரராக வருவதால் புத்தியில் நீங்கள் சிறந்தே விளங்குவீங்க. 2ஆம் இடமான துலாத்துக்கு சுக்கிரன் தலைவன். அதனால் கலைகளிலும் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. சுக்கிரனும் புதனும் நன்றாக அமைந்திருந்தால் சிறந்த அறிவாளியாகவோ அல்லது கலைத்துறையில் சாதிக்கக்கூடியவராகவும் விளங்குவீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்போட எதையும் கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் அதிகம் காணப்படும். பேச்சு குறைவாக இருந்தாலும் இனிமையாகவே பேசுவீங்க. அழகிய ஆடைகளை அணிந்து கொள்வதில் அலாதி விருப்பம் உங்களுக்கு இருக்கும். இலக்கிய ரசனை உள்ளவராகவும் இருப்பீங்க. ராசிநாதன் புதன் நல்ல அம்சத்தில் இருந்தால் எழுத்தாளர், புத்தக பதிப்பாளர் என்று இலக்கியத் துறையில் கொடிகட்டி பரப்பீங்க. கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையை மட்டுமே செய்வீங்க. எவ்வளவுதான் பணம் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கு திருப்தி ஏற்படவில்லை என்றால் உதறி தள்ளிவிட்டு உடனே வந்து விடுவீங்க. நீண்ட நாட்கள் உங்களால் ஒரு தொழிலாளியாகவே இருக்க முடியாதுங்க. உங்களால் அடுத்தவங்கள்ட்ட கைகட்டி நின்று வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் கிடையாது. கன்னிராசியில் பிறந்த நீங்கள் ஆண்களாகவே இருந்தாலும் பெண்களிடம் காணப்படும் அச்சம், கூச்ச சுபாவம் யாவும் உங்களிடமும் இருக்கும். உங்களோட தோற்றத்தை வச்சு உங்களோட வயசை சொல்லிடவே முடியாதுங்க. எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிறுத்தி கொள்வீங்க. அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபார ஞாபக சக்தி இருக்குங்க. அழகான இடையும் அடிமேல் அடி வைத்து நடக்கும் இயல்பும் உங்களுக்கு உரியது. எவ்வளவு அவசர வேலையாக இருந்தாலும் உங்கள் மனதில் ஓர் நிதானம் இருக்கும். உங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுள் இருக்குங்க. நீங்கள் மற்றவர்களை பேச வைத்து ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள். கன்னிராசியில் பிறந்த நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்க விரும்புவீங்க. உலக விஷயங்களை தெரிந்து கொள்வதில் உங்களிடம் அபார ஆர்வம் இருக்கும். பேச்சிலும் செயலிலும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்த மாட்டீங்க. குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் தலை தூக்கி இருக்கும். சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தங்களை மாற்றிக்கொள்ளும் இயல்பு கொண்டவர்கள் நீங்கள். உங்களை யாரும் அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிடவே முடியாதுங்க. எவ்வளவு அவசர காரியமாக இருந்தாலும் மற்றவர்களின் சுக சௌகரியங்களை ஆராய்ந்து நீங்கள் செயல்படுவீங்க. உங்களிடம் நல்ல நடத்தையும் வசீகர தோற்றமும் இருக்கும். எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் எதுவும் தெரியாதது போலவே நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் கற்றதை எப்பொழுதும் மற்றவருக்கு சொல்லிக் கொடுப்பதில் வல்லவர். பிறரை நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுப்பீங்க. உங்களை சுற்றியுள்ள உறவினர்களால் நீங்கள் பல தொல்லைகளை சந்தித்து வந்தாலும் உங்களுக்கு எதிரிகள்னு யாருமே இருக்க மாட்டாங்க. பேச்சாற்றலும் அறிவாற்றலும் கொண்டவர்களாகவே நீங்கள் இருப்பீங்க. தவறு செய்பவர்களை கூட தன் அன்பால் பேச்சால் திருத்தி விடுவீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனவரவு தாராளமாகவே இருக்குங்க. உங்களுக்கு எப்பொழுதும் ஓய்வெடுக்கணுங்கிறதுல நாட்டமே இருக்காது. சுறுசுறுப்பாக சுற்றி திரியணும், ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்னே உங்களோட மனசு சொல்லும். சும்மா இருக்கிற நேரத்தில் கூட ஏதாவது ஒரு வகையில் பணத்தை சேர்த்துட முடியுமா அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு தலை தோங்கி இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அதிகம் சம்பாதிப்பாங்க, ஆனால் சேர்த்து வைக்க தெரியாது. ஆனால் நீங்கள் அப்படி இல்லைங்க. கொஞ்சம் சம்பாதிச்சாலும் அதை அப்படியே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாகவே நீங்கள் இருப்பீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல மிகவும் கராராகவே நீங்கள் செயல்படுவீங்க. உங்களிடமிருந்து ஒருவர் ஒத்த ரூபாயை கூட ஏமாற்றி எடுக்க முடியாது. அதே போல் இந்த கன்னிராசியான நீங்கள் பணத்தின் மீது அதிக மோகமும் காதலும் கொண்டிருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. உங்கள் திறமை அனைத்தையும் பேச்சாற்றல் மூலம் வெளிப்படுத்தி அதையும் பணமாக்க முயற்சிப்பீங்க. எப்பொழுதும் நீங்கள் கடன் இல்லாமல் வாழணுன்னே ஆசைப்படுவீங்க. கிடைக்காத பொருளுக்கு ஏங்குவதை விட்டு கிடைத்த பொருளை கொண்டு திருப்தியாக வாழணுன்னே நினைப்பீங்க. சம்பாதிக்கிற பணத்தை கட்டி காத்து பொறுப்புடன் செயல்படுவீங்க. பழைய பொருட்களையும் புத்தகங்களையும் வாங்கி சேர்க்கும் பழக்கம் உண்டு.
மற்றபடி பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலில் பெருந்தொகை கைமாறும்போது யாரையும் நம்பாமல் கவனமாக இருப்பது நல்லதுங்க. கன்னிராசிக்காரர்களின் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதி என்பதால் உற்சாகமாகவே பேசுவீங்க. உங்களின் ஆறுதலான வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தையே ஏற்படுத்தும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வருவதால் உங்களின் அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பீங்க. உங்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் ஆவேசத்துடன் எதிர்ப்பீங்க. உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணையும் எதிலும் விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு கொண்டவராகவே இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும். எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்த மாட்டாங்க. இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்பவராகவே உங்களுடைய வாழ்க்கை துணைவி இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவே இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் குடும்பத்தார்களை கலந்து ஆலோசிக்காமல் செய்ய மாட்டீங்க. புத்திர பாக்கியம்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் விஷயத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆசைக்கு ஒரு பெண் அஸ்திக்கு ஒரு பெண் என புத்திர பாக்கியம் உங்களுக்கு அமையுங்க. நீங்கள் ஆண் குழந்தை ஆசைப்பட்ட இடத்தில் பெண் குழந்தை பிறந்தாலும் ஆண் குழந்தைகளைப் போலவே வளர்த்து மகிழ்வீங்க. குழந்தைகளை நல்லொழுக்கத்தோடு வளர்க்கும் பண்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. இந்த கன்னிராசியில் பிறந்த நீங்கள் எளிதில் எந்த கலையும் கற்கக்கூடியவராகவே இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாத கலையே இல்லை என்று கூட சொல்லலாம். அதிலும் கலைத்துறை மீது அதிக காதல் கொண்டவர்களாகவே நீங்கள் இருப்பீங்க. ஒரு துறையோடு நிறுத்தி கொள்ளாமல் 2-3 துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றியும் லாபமும் காணக்கூடியவர்களாகவே நீங்கள் இருப்பீங்க. இந்த ராசியில் பிறந்த நீங்கள் ஆசிரியர் பணி, பொறியியல் வல்லுனர், அயல்நாட்டு தூதர், வழக்கறிஞர், கணக்காளர், எழுத்துத்துறை, கதையாசிரியர், சினிமா, நடனம், ஓவியம் போன்ற பல துறைகளில் பணிபுரியும் வாய்ப்பும் உங்களுக்கு அமையுங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் வாக்கு சாதுரியம், திறமை, கலைநுட்பம் போன்ற திறமைகள் பார்த்தீங்கன்னா உங்களிடம் வெளிப்படையாகவே தெரியுங்க. நீங்கள் ஒரு இடத்துல சின்ன பணியில் சேர்ந்தாலும் வயது ஏற ஏற உங்களது அனுபவ முயற்சியால் புகழின் உச்சிக்கே செல்வீங்க. உடல் உழைப்பு அதிகமில்லாத துறைகளிலேயே நீங்கள் அதிகம் இருப்பீங்க. சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பையும் நீங்கள் பெருக்கிடுவீங்க. உங்களின் வாழ்க்கையில் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தலம் திருவெண்காடு ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதனான புதன் பகவான் தனி சந்நிதியில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் முன்கோபம் குறைய இந்த தலத்தில் உள்ள அகோர மூர்த்தியை ஒரு முறை சென்று தரிசித்து வந்தால் நல்ல பலனே கிடைக்கும். புதனுக்கு வித்யா பலத்தையும் ஞான பலத்தையும் அருளும் தாயான பிரம்ம வித்யாம்பிகை என்ற திருப்பெயரில் விளங்கும் அம்பாளை வணங்கி வாருங்கள். அகிலத்தையே அசைக்கும் ஈசனான இத்தலத்து தலைவன் வேதாரண்யேஸ்வரரை வணங்கி வருவது சிறப்புங்க. இத்தலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீர்காழியில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.